ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ நாட்டையோ சார்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு அளிக்கப்படுவதே புவியியல் சார்ந்த குறியீடாகும். அக்குறிப்பிட்ட இடத்தின் தனித்தன்மை பெற்றதாக அப்பொருள் விளங்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது நாட்டை சார்ந்த குழுவை சார்ந்தோர் அப்பொருளின் உற்பத்தியாளர் அல்லது அந்நிறுவனத்தை சார்ந்தோர் எவரேனும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு பதிவு செய்ய GI 1A விலிருந்து 1D விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 5000 சேர்த்து விண்ணப்பிக்கலாம். அறிக்கையின் 3 நகல்கள் மற்றும் 5 பிரதிநிதித்துவத்துடன் 3 பகுதியாக பதிவு செய்யப்பட வேண்டும். அக்குறிப்பிட்ட பகுதி பிரதேசத்தின் வரைபடம் 3 நகல்கள், அப்பிரதேசத்தின் சுற்றுச்சூழல் தனிச்சிறப்பு, அப்பொருள் தயாரிப்பில் பயன்படும் மனித வேலைத்திறன், மேலும் அப்பகுதியின் பாரம்பரிய தன்மை, அப்பொருளின் தரம், பிற இடங்களில் தயாரிக்கப்படும் அதே பொருட்களிடமிருந்து வேறுபட்டு இருக்கும் தனிச்சிறப்பு, உற்பத்தியாளர் மற்றும் தயாரிப்பாளரால் பின்பற்றப்பட்டு வரும் தரம் ஆகியவை அப்பகுதி மற்றும் அப்பிரதேசத்தைச் சேர்ந்தது என்பதற்கான ஆதாரம் மற்றும் தயாரிக்கப்படும் முறை, உரிமை கோருவோரின் எழுத்து மூலமான உறுதிமொழி பத்திரம், மேற்கண்ட ஆவணங்களை சமர்ப்பித்தல் அவசியம். அறிவுசார் காப்புரிமையில் 8 விதமான பாதுகாப்பு உரிமைகள் விவாதிக்கப்பட்டன. அவை அச்சிடும் உரிமை, வர்த்தக உரிமை, புவிசார்ந்த இடம் அதாவது நிலவியல் காப்புரிமை, குறியீடுகள், காப்புரிமை, ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்று குறியீடுகள், வர்த்தகம் சம்பந்தமான ரகசிய உரிமை, பயிர்ரக பாதுகாப்பு உரிமை. இவற்றில் காப்புரிமை, பயிர்ரக பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் உரிமை, வர்த்தக குறியீடு, புவிசார்ந்த குறியீடு மற்றும் அச்சிடும் உரிமை போன்ற 5 காப்புரிமைகளும் வேளாண்மையோடு அதிகம் தொடர்பு கொண்டவை.